படிப்பு மேலே எனக்கு அதிகமான ஆர்வம் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 7 பேர் 8 பேர் அப்படி இருப்போம். அவங்களாம் அந்த வீட்டில் இருக்கிற அந்த துணி வேட்டி இருக்குதுங்களா, அதை ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ரெடி பண்ணி வீட்டில் இருக்கிற இது அதெல்லாம் எடுத்து போய் அப்படியே மேக்கப் பண்ணிக்கின்னு, இப்படி சின்ன வயசுலேருந்தே இந்த நாடகம் எனக்கு ஆர்வம். 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரு ஒரு நல்ல நகைச்சுவை நடிகர் பப்புன். அவருக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கம்பெனி ஓனர் வந்திருக்காரு. அந்த நேரத்தில் நாடகார் வந்திருக்காங்கன்னு நாங்கள்லாம் போய் விளையாட்டு பசங்க மாதிரி போய் பார்த்தோம். அப்புறமா அவர் அட்வான்ஸ் வாங்கிட்டு, அப்புறம் பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் தான், இவனை நாடகத்துக்கு அவங்க அப்பா அம்மா கூட்டு மட்டும் சொல்கிறாங்க, இட்டுன்னு வரலாமா, சரி கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் போய் நாடகத்துறையில் போனோம். முதல்ல ஆரம்பித்ததே பெண் வேஷம் தான். போவோம் ஒரு சீன் போவோம், அதில் உள்ள வந்து தாளம் போடுவோம் நல்லா. அதன் பிறகு படிப்படியாக என்ன செஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது, அடுத்தவங்க நடிக்கிறத பார்த்து அதை மனசில் கிரகிச்சிக்கின்னு நம்ம இப்படி செஞ்சால் என்ன, மேடைக்குன்னு போகும்போது தமிழை வந்து அந்த இது தெளிவாக பேசணும், அது இயற்கையாகவே அப்படியே அமைஞ்சிடுது.